ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் சுகர் டேப்லெட் வாங்குறதுக்காக வந்திருந்தாரு. காலையிலே வந்தால் தான் சீக்கிரம் டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போக முடியும். கொஞ்சம் ஒரு 8, 8:30 மணிக்கு மேலே வந்தேன்னா நம்ம க்யூவில் நின்று ரொம்ப அலைச்சப்பழப்பாயிடும். அதனால் காலையிலே வந்துட்டாரு. காலைல வந்து என்னை எழுப்பி விட்டு போய் குளிடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்லைனா நான் மட்டும் 8:30 வரைக்கும் தூங்கினே இருந்திருப்பேன். காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். நிறைய பேர் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, உங்கள் கண்ணாடி வந்து ஸ்பெக்ஸ் வந்து கிளார் அடிக்கிற மாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை மாற்றிட்டேன். ஒரு 2 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். மாற்றி அரவிந்த் ஐக்கார் ஹாஸ்பிட்டலில் தான் மாற்றினேன். பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்த் ஐக்காரில். காலைல குளிச்சுட்டு ரெடியாகி பாய் பெட்ஷீட்லாம் மச்சு வச்சிட்டேன். அப்பா ஊர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல, அதனால் இன்றைக்கி வேலைக்கிழமை. ஆக்சுவலாக சாய்பாபா கோயிலில் தான் சாப்பாடு போடுவாங்க. அப்பா ஊர்லேருந்து வந்ததுனால தக்காளி சாதம், காலைல வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கு மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. காலைல ஒரு 8, 9 சப்பாத்தி கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அவ்வளோ சாப்பிடவே மாட்டேன். 2 சாப்பிட்டு ஒரு ஆம்லேட் இருந்தது. சாப்பிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகி கம்பெனிக்கும் போயிட்டேன். நிறைய ஒர்க்லாம் இருந்தது. நிறைய ஒர்க்கு அனலிஸ்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டேன். இன்றைக்கி கம்பெனியில் வந்து ஒரு மிஷின், அதாவது ஃபில்லிங் மிஷின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து சர்வீஸ் போயிட்டு வந்து அதை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டேன். சாரும் கூப்பிட்டுருந்தாரு. வேலை கொஞ்சம் சுலபமாக இருந்தது. நானும் போனதுனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். காலைல சப்பாத்தி 3 எடுத்து போட்டேன். 2 தான் சாப்பிட்டேன். மீதி வந்து அப்படியே இருந்தது வீட்டில். சரி அப்புறமா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஒரு கிழங்கு வச்சேன். சிறுவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு அப்பா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை வச்சேன். நைட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சாப்பாடு வீட்டிலே சாப்பிடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ட்ராயிங் வரைஞ்சேன்ல, அந்த கப்புள்ஸ்க்கு வந்து இன்றைக்கி தான் ரிசப்ஷனா. அதனால் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அங்கேயே நைட்டு சாப்பாடை முடிச்சிட்டேன். இந்த கிழங்கு வேச்சது, அப்புறம் வந்து சாய்பாபா கோயிலில் வந்து பொங்கல் போட்டது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலைல எடுத்து சாப்பிட வேண்டியதான். வரும்போது வந்து வீட்டு தாம்பளம்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சிக்னலை தாண்டது தான். அந்த சிக்னலை தாண்டதே கடலை தாண்டின மாதிரி இருக்கும். ஒரே கடுப்பாக இருந்து வீட்டுக்கு வந்தேன்னா ஃபேன் ஓடவே இல்லை. அப்புறம் வந்து அதை ரிப்பேர்னால் பெரிய ரிப்பேர்லாம் இல்லை, ரொம்ப ஸ்டக்காக இருந்தது. அதை அப்படியே சுற்றி விட்டு ரெடி பண்ணி நைட்டு தூங்கிட்டேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.